டியூட்டி. டேர்ன் மாறிட்டா இப்ப? இந்த கிழமை மட்டும். ஓகே ஓகே சரி. அப்ப நான் புதன்கிழமை நிற்பேன். ஆரம்பமாகின்ற யோசனை பயிற்சி வாருங்கள். நகுலவதி தெளித்தவன் அவர்களே வணக்கம். மற்றும் எல்லோருக்கும் வணக்கம். வாங்க. வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும். இப்போது நாங்கள் பயிற்சிகளை தொடங்குவோம். உங்கள் முதலாவதாக கையில் காலுக்களை உங்கள் அசையுங்கள். என்ன செய்யணுமா? நீ முதல் தியானத்துல இருக்கான 2 நிமிஷம். தியாகம் இல்ல தியானம். தியாகம் யாருக்கு தியாகம் பண்ண போறீங்க? தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு பிறகு நான் கை எடுக்கும். இப்போது கையில் கால்களை அசையுங்கள். ஓடலாம், நடக்கலாம், துள்ளலாம். உங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் உற்சாகத்தை கொடுங்கள். இப்போது முதலாவதாக உங்களுடைய தலையை 2 பக்கமும் மேலும் கீழுமாக சோப்பு கரணத்தை போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்கள் தலைகளை 2 பக்கமாக மேலும் கீழுமாக அதன் பின்பு சுற்றுங்கள். இல்ல 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 நீங்களே எண்ணிக்கொள்ளுங்கள். இல்ல கீழே மேலதான் முதலாவது, பக்கமாக இரண்டாவதாக, மூன்றாவதாக தலையை சுத்துங்கள். உங்கள் நாடி உங்கள் நெஞ்சுடன் முட்டக்கூடியதாக அசைத்துக் கொள்ளும். நீ 2 பக்கமாக, இடது பக்கம் வலது பக்கமாக உங்கள் தலையை இடமிருந்து பலமாக சுற்றுங்கள். உங்கள் நாடி நெஞ்சுடன் முட்டுவது சிறப்பு. இனி இடமிருந்து பலமாக சுத்துங்கள். ரியாக்காவின் தலை தெரியவில்லை. பின்னால் நில்லுங்கள். தலையை வெட்டி விட்டிய.
இனி உங்கள் தோள் மூட்டுக்கு பயிற்சிகளை கொடுப்பதற்காக தோளில் கையை வைத்து பின்பக்கமாகவும் முன்பக்கமாகவும் 10 முறை சுற்றுங்கள். இன்னும் கீழே வாங்க. சரி, இனி மாற்று முறையாக மற்ற பக்கம் சுத்துங்க. இனி உங்கள் வலது கையை முன்பக்கமாக எடுத்து முன்பின்னாக சுற்றுங்க. 3, 4, 5, 6, 7, 8. இனி மாற்று பயிற்சியாக அதே கையை முன்பக்கமாக சுற்றுங்க. அதே கையை மற்ற பக்கத்துக்கு 4, 5, 6, 7, 8. இனி மற்ற கையை சுற்றுங்க. முன்பக்கமாக 2, 3, 4, 5, 6, 7, 8. இனியும் அதற்கு மற்ற பக்கமாக பிற்பக்கமாக சுற்றுங்க. 3, 4, 5, 6, 7, 8. இனி உங்கள் கைகளை முன்னால் நிறுத்தி கைகளை ஒன்றோடு ஒன்று தடவி விட்டு உங்கள் விரல்களை எல்லாம் ஒவ்வொரு கை விரல்களாக நீட்டி மெதுவாக தடவி இப்போது கைக்கு நீங்க கிரீம் அதுகளை பூசிக்கொள்ளலாம். அதன் பின்பு மேலும் கீழுமாக ஆட்டிக்கொள்ளுங்கள், சுட்டிக் கொள்ளுங்கள். கைக்கு மெல்லமாக அடைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் பின்பக்கத்தில் கை தட்டுவார் போல 4-5 முறை தட்டி கொள்ளுங்கள். இனி நீங்கள் உங்கள் வயிற்று பயிற்சியை கையை இடுப்பில் வைத்து முன்னுக்கும் பின்னுக்குமாக பெரிய வட்டம் போடுங்கள். இதற்கு மாற்றாக மற்ற பக்கம் பயிற்சி எடுத்துக்கொள்ளும். நீ 8 போட்டுக் கொள்ளுங்கள். இனி மாறி மற்ற பக்கம் செய்யுங்கள் 8. இனி முழங்காலுக்கான பயிற்சி. 2 காலையும் சாதுவாக இருந்து கொண்டு உங்கள் கைகளை முழங்காலை பிடித்து வட்டமாக சுத்துங்கள். வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும்.
நிமிர்ந்திருந்து கொள்ளுங்கள். நிமிர்ந்திருப்பது நல்லது. இனி உங்கள் பாதத்துக்கான பயிற்சி. விரல்களில் நின்று குதிக்காலில் மாறி மாறி செய்து கொள்ளும். 1 2 3 4 5 6 7 8 அது 10. இனி விரல்களால் நடவுங்கள். எல்லாரும் விரல்களில் நின்று கொள்ளும். இனி பின் குதியலால் நடவுங்கள். விரல்களை உயர்த்தி குதிகளால் நடந்து கொள்ளும். நீ 2 காலையும் நடுப்பக்கத்தை உயர்த்தி கரைக்காலை நிலத்தில் வைத்து அதற்கு அதே போல இனி உள்ளங்காலை நடுவில் வைத்து கரைக்காலை உயர்த்தி நடவுங்கள். என் குயிங்களை போட்டு நடக்கலாம். அப்படி நடக்கும். நன்றி. முதலாவதாக பிறை ஆசனம் செய்வோம். உங்கள் கைகளை பின்பக்கமாக கொன்றை வைத்துவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி கோணாசனம் செய்வோம். உங்கள் கைகளை காதுக்கு நேராக உயர்த்தி அதற்கு மறுபக்கம் சரியுங்கள். 1 அர்த்தகடியாசனம். இதா அர்த்தகடியாசனம் இப்ப நீங்க செய்யறது கோணாசனம். கோணாசனம் 2 கை ஒரு கையத்தான் செய்யறோம். அர்த்தகடியாசனம் தான் இன்னும் செய்யுங்க. இல்ல கோணாசனம் அவன் செய்யறது அர்த்தகடியாசனம். ஆனா கோணாசனம் சொன்னவன் கோணாசனம் தான் சொன்னா. அர்த்தகடியாசனம் தான் நீங்க இப்ப செய்யறது. ஒரு பக்கம் மனைறது கையை உயர்த்தி. சரியா சாதூரமாக கையை உயர்த்தி விளையும். 4 5 6 7 8. அதற்கு மாற்று ஆசனமாக மறுகையை காதோரம் உயர்த்தி மறுபக்கம் சாயுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி 2 கைகளையும் மேலே கொண்டு போய் குவித்துக் கொண்டு உங்கள் நுனி காலில் நில்லுங்கள். இதுதான் கோணாசனமா? இல்ல, இது தடாசனம். தடாசனம் கால உயர்த்துறது இல்ல. இப்ப எதை சொல்றீங்க? இது இப்ப 2 கையையும் கூப்பி பிடிச்சோண்டு கால் கோணாசனம் கால உயர்த்துறையில அந்த பக்கம் வளைகிறது. பக்கம் 2 பக்கம் பண்ணிடுவோம். இது கோணாசனம். உங்களுக்கு சத்தம் வர இல்ல. மாற்று ஆசனம் மறுபக்கம்
அடுத்ததாக விருச்சி ஆசனம். உங்கள் கால்களை ஒரு காலில் வைத்துக்கொண்டு 2 கைகளையும் உயர்த்தி, நிற்க முடியாதவர்கள் ஈஸ்வரோடன் 2, 3, 4, 5, 6, 7, 8. இனி மற்ற கால் மாற்றி வைத்து மூன்று, 4, 5, 6, 7, 8, 9, 10. நின்ற தனுர் ஆசனம். சுவரிலோ அல்லது கையை பிடித்துக் கொண்டு ஒரு காலை பின்பக்கமாக உங்கள் கையெல்லாம் வைத்துக் கொண்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதற்கு மாற்றாசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இனி தேவியாசனம். நீங்கள் அரைமண்டியில் நின்று கொண்டு கைகளை 1, சத்தத்தை குறைப்போம். 3, கூட இந்த சத்தம் 5, 6, 7, 8, 9, 10. இனி திரிகோண ஆசனம் செய்வோம். உங்கள் கால்களை உங்கள் தோள் மூட்டுக்கு நேராக கொஞ்சம் இறக்கி வைத்துக் கொண்டு கைகளை உயர்த்தி, ஒரு கையை உயர்த்தி அந்த பக்கம் நீங்கள் பாருங்கள். தலையை உயர்த்தி கை விரல்களை பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மாற்றாசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இனி இதனுடைய கோணாசனத்தின் 2வது நிலை. உங்கள் கால்களை கொஞ்சம் தோள் மூட்டுக்கு நேராக வைத்துக் கொண்டு இடது கையை வலது முழங்காலிலும் மற்ற கையை வைத்துக் கொண்டு கைவிரலை பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதற்காக மாற்றாசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதே மாதிரியே காலை வைத்துக் கொண்டு உங்கள் கையை நிலத்தில் தொடக்கூடியவர்கள் தொட்டுக்கொண்டு மற்ற கையை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மாற்றாசனம். 1, 2,
3 4 5 6 7 8 நீ இந்த ஆசனத்தை பேர் என்ன? அந்த அரமண்டியில இருந்தோண்டு உட்கட்டாசனம். ஆ உட்கட்டாசனம். உட்கட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நீ நாங்கள் கண் பயிற்சிக்கு போவோம். இப்போது கண் பயிற்சி செய்வோம். இப்போது கண்ணை வட்டமாக சுற்றுங்கள். முதல் ஒரு பக்கம் பெயர்ந்து அதுக்கு மாற்று பயிற்சியா மாற்று பக்கமாக மற்ற பக்கம். இப்போது மூச்சு பயிற்சி செய்வோம். மூச்சை நல்லா இழுத்துக்கொண்டு கீழே விடும்போது விடுங்க. இப்போது உங்கள் பெரு விரலை ஒரு மூக்கிலும் மற்ற மோதிர விரலை மற்ற மூக்கிலும் விட்டு ஒரு மூக்கால் உள் இழுத்து மரம் மூக்கால் வெளியே விடும். இப்போது தேனீக்கான பயிற்சி. உங்கள் பெருவிரலை காதில் வைத்துக் கொண்டு உங்கள் நாடியில் 2 சின்னி விரலையும் வைத்து மூக்கின் கீழ் பகுதியில் அடுத்த 2 விரலையும் மூக்கின் நடுப்பகுதியில் மற்ற விரலை கண்ணை 2 சுட்டி விரலால் போட்டுக்கொண்டு மூச்சை உள்ளெடுத்து வெளியே விடும்.
இப்போது உங்கள் கைகளால் எண்ணம் இந்த உடம்புக்கான பயிற்சியை செய்வோம். உடம்பு எங்கள் தலையிலிருந்து கால் வரை எங்கள் நரம்புகள், எங்கள் எலும்புகள், இரத்தோட்டங்கள் எல்லாம் சீராக இருக்கின்றன. எங்கள் கால்களில், பாதங்களில் உள்ள விரல்கள், நகங்கள், நாளங்கள், இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. குதிக்கால், முன்னங்கால், பின்னங்கால், அதற்கு மேலே உள்ள கால்கள், முழங்கால் வரை உள்ள பகுதிகள் எல்லாம் சிறப்பாக இயங்குகின்றது. நாம் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து துடைப்பகுதி, உங்கள் வயிற்றுப்பகுதி, பின்பகுதி, முன்பகுதி, அதே போல பின்பக்கத்தில் உங்கள் முள்ளந்தண்டை எலும்புகள், உங்கள் தோல் மூட்டுகள், கைகள், கைகளில் உள்ள எலும்புகள், கைகள், விரல்கள், விரல்களில் உள்ள எலும்புகள், நகங்கள், இரத்த நாளங்கள் எல்லாம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் நெஞ்சு, வயிறு, வயிற்றில் உள்ள பாகங்கள், நெஞ்சில் உள்ள இதயம் முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு சிறப்பாக இயங்குகிறது. கழுத்து பகுதி, பின்பக்க பிறடி, முன்பக்க கழுத்து பகுதிகள், அதனோடு தலை, தலை உள்ள மயிர்கள், மயிர்கால்கள், எங்கள் மூளை, மூளையில் ஓடுகின்ற நரம்புகள் எல்லாம் சீராக இயங்குகின்றது. எங்கள் நெற்றி பகுதி, நெற்றியின் புருவம், கண், மூக்கு பக்கங்கள், வாய், பற்கள், நாக்கு, வாயில் உள்ள பகுதிகள், நாடி பகுதிகள், காதுகள் எல்லாம் சிறப்பாக இயங்குகின்றது. நாங்கள் செய்யும் பயிற்சி எங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. நாங்கள் சுகமாக இருக்கிறோம். இன்னும் சுகமாக இருக்க இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இந்த உடம்புகள் அழகாக வேலை செய்கின்றது என்று சொல்லி நாங்கள் கண்ண மூடி கைகளால் எங்களை சுகமாக இருக்கிறோம். இன்னும் நீண்ட காலம் சுகமாக இருக்கும் வரையில் நாங்கள் சுகமாக இருப்பதற்கு இந்த உடல் உறுப்புகள் எங்களோடு சரியாக இயக்க வேண்டும். எனக்கும் இந்த பயிற்சிகளை கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கும் இந்த வானொலிக்கும் நன்றிகளை கூறு. என்னுடன் இயன்று செய்தவர்களுக்கும் நன்றியை கூறுவேன். நன்றி 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 சிறப்பாக நன்றி நன்றி வணக்கம். பத்மினி ஆண்டி, ஏன் கள்ளம் அடிக்கிற நீங்கள் நீங்க செய்யறது இல்ல, சும்மா நிக்கிறீங்க. சும்மா போங்க, நான் செய்து கொண்டு கைய இப்படி வட்டமா செய்தாதான் அது பயிற்சி. நீங்க இப்படி செய்யறீங்க, தோசை செய்யற மாதிரி. நீங்க சரியான குறைவு பயிற்சி செய்யறது, கள்ளம் அடிக்கிறீங்க. இந்த ஒரு காய் கொஞ்சம் ஒருவர் ஏற்கனவே கள்ளம் அடிச்சு இப்போ ஒரு அதை தவணை கேட்டு இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு தான் செய்யணும், அதனால செய்யும். ஆனா யோகா பயிற்சியில உண்டு, அது கொஞ்சம் மெதுமையானது, ஏழுமானது தான் செய்ய சொல்லி இருக்கிறார். இல்ல அது நான் இப்ப போஸ்ட் பண்ண இல்லை, நீங்க பயிற்சியே செய்யறீங்க இல்லை, நோகாம நாங்க செய்யலாம். இந்த ஒரு ஷோல்டர் ஒன்று, இந்த வலது கை ஒரு இது சரியான இல்ல அது சரி, நொந்தா எதுவும் செய்யல. அதானே நீங்க பயிற்சியே கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க, பயிற்சியை மட்டுமாவது. அதுவும் நீங்க செய்ய செய்யதான் அந்த நோக்களும் ஈடுபடும். மற்றது இன்னொன்று நான் சொல்றேன், அந்த சில பேர் ஏழாம நிக்கிறேன் அந்த பயிற்சி செய்யாதாக்கள், அந்த எண்ணெய்க்கு அவையில் எண்ணெய் செய்து கொண்டுன்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த எண்ணெய் எண்ணி கொண்டு செய்யறது கொஞ்சம் கஷ்டம். செய்யாத ஆக்கள் அந்த எண்ணெய்லாம் அந்த இதை அப்படி நான் பயிற்சி செய்து கொண்டு, நீங்க பயிற்சி செய்யாத ஆக்களை அவர் செய்யாம சில பேர் செய்யாம நிக்கிறீங்க தானே. மணிப்பூர் சோழி நன்றி, வணக்கம்.
அல்லாட்டி இவரை பிடிப்பான், பாலனை பிடிப்பான். நன்றி. ரொம்ப நன்றி சோழி, நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். அவர் ஓடுவாரு. நன்றி நன்றி வணக்கம். செய்யாது ஏன்னா அது உண்மை நீங்க சொல்ற சில சரிதான். இப்ப குனிஞ்சோடு செய்யறதெல்லாம் எண்ணுறது கஷ்டம். அல்லது குனிஞ்சோடு நாங்களாக எண்ணி பார்த்து செய்து கொள்வோம். ஓ, அப்படியா? ஆனா அது ஒரு இதா மௌனமா இல்ல போ நாங்களா அது செய்து மௌனம் கொடுப்போம். போ. இன்னைக்கு அந்த இதா இருக்கும். அதுக்கத்தான் சொல்லு. இல்ல அதை சொல்லிக்கொண்டு இதன்னேக நாங்க 2-3 செய்து போடுவோம். அப்ப இடையில இருந்துதான் நான் தொடங்குறேன் அந்த இல்ல அது எண்ணிக்கை. அப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது எண்ணிக்கொண்டு செய்ய கொஞ்சம் பாணிமோகன், குனிஞ்சு உங்களுக்கு செய்யறதெல்லாம் ஞாபகம் வந்து இருக்கா? எண்ணுறது நீங்க கஷ்டமா எண்ணெய்க்க நீங்க இதண்டைக்க நான் ஒருக்கா எண்ணினார், ஆ, ஞாபகம் இருக்கா? செய்யாம இருந்து செய்யலாம். செல்வி அக்கா நீங்க மியூட்ல நிக்கிறீங்க. மியூட்ல நிக்கிறீங்க. வணக்கம் மணி. அந்த 10ஆவதும் 11ஆவதையும் ஒருக்கா செய்து காட்டுங்கள் பார்க்கலாம். 10வது துரியாசனம் அந்த பிடிச்சு கொண்டு அது மேல வித்தியாசனம் இல்ல, அதை இல்ல, சொல்ல இல்ல இல்ல. அது அரைமடியில இருக்கணும். பரதநாட்டியத்துக்கு அரைமடியில இருக்கிற மாதிரி இருந்தோண்டு அப்படி தேவியாசனம், தேவியாசனம். தேவியாசனம் அதை அதான் அப்ப செய்து காட்டலுமா? அரைமண்டியில இருந்து அரைமண்டியில பரதநாட்டியத்துக்கு இருக்குமா போல அரைமண்டியில இருந்து கொண்டு கையை எப்படி வச்சு கொண்டு இருப்பேன். இப்ப நீங்க ஒரு பெட்டிய தலையில இருந்து தலையில வச்சுக்கிட்டு சுமப்பீங்க. இப்படி நிக்கிறீங்க, ஒரு பாரத்தை தூக்குறீங்க, அப்படியே இப்படி அரைமண்டியில இப்படி நிக்கிறீங்க. ஆஞ்சநேயர் நிப்பாரு கல்லோட அப்படி ஆமா ஆமா ஆமா. அரைமண்டி இப்படி இப்படி பிடிக்கிற மாதிரி. அப்படி பிடிச்சு ஆ நிக்கிறீங்க. சரி சரி. ஓகே, அதுதான் இது தேவியாசனம். தேவியாசனம். மற்றது வீரபத்ராசனம். வீரபத்ராசனம் அது கொஞ்சம் கஷ்டம். எனக்கெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வீரபத்ராசனம் இப்படியே நின்றுட்டு கால ஓகே. அந்த தோல் மூட்டு நேரத்து மற்ற கால நீங்க இப்படி இருக்கிற காலை இப்படி வச்சு இப்படி இப்படி நிக்கும். இப்படி கை நீட்டுற விரல பக்கம் அந்த அந்த கை காலை போற வைக்கும். பக்கத்துக்கு விரல திருப்ப வேணும். விரலை கால் திருப்பணும். விரல திருப்ப வேணும். கால் பாதத்தை சரியா? ஆ பாதமாங்கால திருப்பணும். ஓகே. திரும்ப கை இப்படி இந்த பக்கம் போற அந்த பக்கம் கால் பாதம் திருப்ப கால் வேணும். திரும்ப இப்படி நிக்கிறீங்க. பாதம் ரெண்டும் சரியா இருக்கும். பிறகு அந்த பாதம் இப்படி போய் இப்படி நிக்கிறீங்க. ஓ மாறி. இப்படி கைய இப்படி பார்க்கணுமா? ஓகே. அதுல இப்ப முதலாவது நிலை தான் செய்திருக்கிறோம். இனி அடுத்தடுத்த நிலைகள் இருக்கு. அது வீரபத்ராசனம். அதுக்கு பயிற்சி இல்லையா? அதுக்கு பலமையா செய்கிற பயிற்சி அதுக்கு அடங்குதான். இப்ப என்ன இதோட பயிற்சி என்று தனியா சொல்லி ஓகே. அதுக்கு பயிற்சி இல்லை. நாங்க ஏற்கனவே செய்யறது தானே, அதோட செய்தா சரி. அல்லது ரெண்டு கொண்டு இப்படி ஆடி ஆடி போட்டு திரிகோணாசனம் மாதிரி தான். திரிகோணாசனமும் கையை நீட்டி தானே செய்கிறோம். அது மாதிரி தான் அது. ஓகே. நன்றி. 11 செய்துட்டோம். நன்றி வணக்கம். தர்ஜினி சம்பனாருக்கு நன்றி. என்று பயிற்சியாளர் நகுல செல்லத்தேவனர்களுக்கும் நன்றி வணக்கம். ஆனால் அவர் அந்த பேக்ரவுண்டே